உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த பூஜையை செய்யறதுக்கு முன்னால உங்க எல்லாருக்கும் நான் ஒரு கதை சொல்றேன். கதையா? என்ன கதை? அது எதுக்கு இந்த நேரத்துல சொல்றமா நீ? என்ன தமன்னா, மொத்தம் 6 பேர் இருக்கு. இல்ல சித்தப்பா, மொத்தம் 7 நைட்டு சொல்லுச்சே. என்னது 7ஆ? சும்மா இருங்க. என்ன சித்தப்பா, நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கு. ஆமா தாத்தா, இப்ப நான் சொல்ல போற இந்த கதைக்கும் இன்னைக்கு இங்க நடக்க போற சம்பவத்துக்கும் நிறைய ஒத்துமை இருக்குது. மகாபாரதம் நிகழ்ந்த காலகட்டத்துல அர்ஜுனனோட பேரனும் அபிமன்யுவோட மகனுமான பரீட்சித்தன்னு ஒரு ராஜா பூமிய ஆண்டு வந்தாரு. அவர் ஒரு நாள் வனத்துக்கு வேட்டைக்கு போயிருந்தப்போ தன்னோட வந்த படையினரை விட்டு விலகி ஒரு நடு வனத்துக்குள்ள போயிட்டாரு. அப்பதான் யதார்த்தமா ஒரு தவத்துல இருந்த ரிஷிய பார்த்தாரு. சரி, இவர் ஆண்ட இந்த காட்டுக்குள்ள இருந்து வெளியே போறதுக்கு வழி கேட்கலானோ, அதோட பசிக்கும் தாகத்துக்கும் ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு தண்ணி கிடைக்குமான்னு கேட்கலான்னு நினைச்சு அவராண்ட போய் அவரை எழுப்ப முயற்சி பண்ணாரு. அந்த ரிஷியோ தன்னை மறந்த தவ நிலையில இருந்ததுனால எழுந்திருக்கவே இல்லையா. கோவமான ராஜா அவருக்கு பக்கத்துல கடந்த பாம்பை தூக்கி அவர் மேல போட்டாராம். என் மேல செத்த பாம்பை போட்டு என் தவத்தையே கழிச்சிட்டியேன்னு. அடுத்து வர 7ஆவது நாள் நீ பாம்பு கட்சி இறக்க வேண்டிய வரும்னு சாபத்தை கொடுத்தாராம். தன்னோட தப்ப உணர்ந்த ராஜாவும் செஞ்ச தப்புக்கு அவரான மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. சரின்னு அந்த ரிஷி அவர் மேல பரிதாபப்பட்டு தன்வந்திரி பகவான் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா அவரு பொழைச்சுக்குவாரு அப்படின்னு அந்த சாபத்தை மாத்தி விட்டுக்கிறாரு. இந்த கதையில அடுத்து வரதுதான் இப்ப நான் சொல்ல போற முக்கியமான பாயிண்ட். தமன்னா, இவ என்ன சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கா? எங்க இச்சாதாரி வேற லெவல்ல இறங்கி நின்னுகிட்டு இருக்கு. இவ எங்க ஸ்கூல் பசங்களுக்கு கதை சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐயோ. ராணி, உடம்புல இருக்க மொத்த நீர் சத்தும் குறைஞ்சிருச்சு. உடனே தண்ணி குடி, சீக்கிரமா தண்ணி குடி. சாமி, நான் வந்த கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. என்னம்மா, என்ன யாருன்னு தெரியலையா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நீங்க ராணி வீட்டுக்கு வர நம்பூதிரி தானே? ஆமாமா. ஆமா, இப்ப நீங்க எங்க போறீங்க? சாமி, நான் இப்ப பூஜைக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஓ, அப்படியா? சரி, நான் இப்ப அங்கதான் போறேன். நானே டிராப் பண்றேன். வா, கேரிக்கோ. சரி. போலாம்பா. ஹே நம்பூதிரி, பூஜைக்கா போற? பூஜைக்கு நீ அங்க போகவே போறதில்ல. அப்புறம் எப்படி அந்த பூஜை நடக்கும்னு நானும் பாக்குறேன். தாத்தா, பாக்கி கதையும் நான் சொல்லிடுறேன். அந்த ரிஷி சாபத்தை மாத்தி சொன்னதும் அந்த ராஜா கொஞ்சம் கூட தாமதிக்காம உடனே பகவான் தன்வந்திரிய மனசுல நினைச்சுக்கின்னு தவத்துல உட்கார்ந்தாரு. அவரோட தவத்தை பார்த்து மனசிறங்கி தன்வந்திரி பகவானும் உடனே கிளம்பி அவர் அரண்மனைக்கு வரத்துக்கு ரெடி ஆனாரு. அப்பதான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன பண்ற? என்ன தெரியல? ராணி செய்யற பூஜைக்கு உன்ன மாதிரி நான் அங்க போயிருவேன். உன்னை நான் விடவே மாட்டேன். என்ன நம்பூதிரி, அந்த ராணி தான் லூசு மாதிரி இச்சாதாரிய அழிச்சே தீருவேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு நிக்கிறா. அவளுக்கு தான் அறிவில்ல. இவ்வளவு வேதங்களை படிச்ச நீங்களே இப்படி பேசுறீங்களே, உங்களுக்கும் அறிவில்ல. அவ ஒரு சாதாரண மனுஷி. இவ்வளவு சக்தி வாய்ந்த இச்சாதாரியான என்ன அழிக்க முடியுமா? அந்த அரண்மனையை நோக்கி போய் நின்ற பகவான் தன்வந்திரி நாகதக்ஷனோட இருப்பிடத்துக்கு பக்கத்துல வந்ததும் கலப்பாயிட்டு அங்க இருந்த ஒரு மரத்துக்கு அடியில தூங்கிட்டாங்க.
இதான் கரெக்டான நேரம்னு நாகதக்ஷன் தன்னோட சக்திய பயன்படுத்தி பகவான் தன்வந்திரிய அந்த மரத்திலேயே கட்டி போட்டாரு. தன்னோட கடமைய முடிச்சிட்டு வந்து பகவான் தன்வந்திரிய விடுவிச்சுக்கலான்னு முடிவு பண்ணி அங்கிருந்து கிளம்பிட்டாரு. சித்தார்த்த இச்சாதாரி தூக்கிடுச்சுன்னு சொல்றா. நம்மோதிரியா வந்திருக்கிற நம்ம கிட்டே பூஜையை ஆரம்பிக்க சொல்றா. சித்தார்த் கண்டிப்பா வந்துருவான் வேற சொல்றா. நாம ஒரு பக்கம் இறங்க பண்ணாலும் இவ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காளே. சரி, அவ என்ன சொல்ல போறான்னு தெரியதானே போகுது. நாம தானே அங்க இருக்கோம். எந்த ராணி சொல்லு. சாமி, இந்த பூஜை எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியணும். அதுக்கோசரம் தான் எல்லார் முன்னாடியும் தாடிகாரன அந்த இச்சாதாரி தூக்கின்னு போயிடுச்சுன்னு எல்லாரும் நம்புற மாதிரி நானும் சைலண்டா இருந்துட்டேன். என்னம்மா சொல்ற? நான் தானே தெரியாம என்கிட்ட உளர ஆரம்பிச்சிட்டல்ல. இனி உன் வாயிலிருந்து எல்லா உண்மையும் நான் தெரிஞ்சுக்குவேன். சித்தப்பா, ராணி எல்லார்கிட்டயும் ஏதோ சொல்லிட்டு இருக்கா. அது என்னன்னு நமக்கு தெரியுதோ இல்லையோ, லேகாவுக்கு எல்லாமே தெரியுது. அதனால தான் அங்க பாரு, அது டென்ஷன் ஆகாம கூலா இருக்கு. ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம 2 பேருக்கும் தான் தலை சுத்துற மாதிரி இருக்கு. கிந்தாமொழி பறையுன்னு. ஆமா சாமி, நான் இப்போ ஒரு கேம் ஆடின்னு இருக்கிறேன். யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாதுன்னு தான் வெளியே நான் அதை காட்டிக்காம இருக்கிறேன். இந்நேரம் எங்கேயாவது இத கவனிச்சிட்டு இருக்கிற இச்சாதாரி கூட கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். ராணி என்னம்மா சொல்ற? எதுக்கு இப்படி ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம்? சாமி, இந்த பூஜையை சரியா நடத்தி முடிக்கணும்னா இப்படி சில பொய்ய சொல்லிதான் ஆகணும். சரி மோளே, இப்போ சித்தார்த்தை விட நான் தான் தாடிகாரன்னு ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சுக்கிறேன் சாமி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப எல்லாத்தையும் இங்க இருக்கிற இச்சாதாரி கவனிச்சுன்னு தான் இருக்கும். அதனாலதான் அது முன்னாலேயே நான் இப்படி எல்லாம் கேம் விளையாடுன்னு இருக்கிறேன். அம்மா ராணி, இங்க இச்சாதாரி இருக்கா, அது எப்படிமா நீ இவ்வளவு உறுதியா சொல்ற? தாத்தா, என்னால இதை எதையும் சொல்ல முடியாது தாத்தா. சரிம்மா, இப்ப சித்தார்த்தை எங்க அனுப்பி வச்சிருக்க? இந்த பூஜையில அந்த ராஜ மகுடியை எத்தன் வந்து வாசிச்சாதான் இச்சாதாரிய கட்டுப்படுத்த முடியும். அதுக்குதான் தாடிகாரன அந்த ராஜ மகுடி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அங்க போய் எத்தனை வர சொல்லி அனுப்புகிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தாடிகாரன் போன் பண்ணான். எப்படியாவது அந்த ராஜ மகுடியை எத்தன் வந்துருவான். எந்த ராணி என்னென்னமோ பறையுன்னு? ஆமா சாமி. அம்மா ராணி, நீ என்ன பண்றனே புரிய மாட்டேங்குது. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லுமா. இப்ப நான் எல்லாத்தையும் உங்களுக்கு முழுசா சொல்ல முடியாது. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். ராஜ மகுடி இருந்தாதான் அந்த இச்சாதாரிய கட்டுப்படுத்த முடியும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.